தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்து கொடநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் மேலதாளங்கள் இசைக்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உருவாட்டி காளியம்மன் கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு பூஜை பெட்டியுடன் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. மழையில் நனைந்தபடி பக்தி பரவசத்துடன் பால்குடங்களை கோவிலுக்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் நரிமேடு பகுதியில் மஸ்ஜித் முகமதியா ஜிம் பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் விதத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்காக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்குள்ள நாகம்மாள் கோவிலில் இருந்து குரான் நூல் மற்றும் பள்ளிவாசலில் உள்ள அஜரத்திற்கு புத்தாடைகள், பழம், பிஸ்கட், சாக்லேட் என்று 30க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகளை ஊர்வலமாக பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்றனர். இஸ்லாமிய மக்கள் இதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்.